இரவின் ஆழ்ந்த அமைதியில் டிங் என ஒலித்த வாட்ஸ்அப் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் நீரஜா. படுக்கை அருகில் இருந்த மேஜையிலிருந்து மொபைலை எடுத்து பார்த்தபோது 2 மெசேஜ்கள் பச்சை வட்டத்தில் ஒளிர்ந்தது. வாட்ஸ்அப் மீது விரலை அழுத்தினாள். விக்ரம் தான் அனுப்பியிருந்தான். இவன் எதற்கு இந்த இரவு நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறான் என்று நினைத்தபடி மெசேஜை பார்த்தாள். ஹாய், தூங்கிட்டியா, பேசலாமா என்று அனுப்பியிருந்தான். துபாயிலிருந்து பேசுகிறான். இங்கு இரவு 10:30 மணி என்றால் அங்கு இரவு 8 தான். ஓகே என்று பதில் அனுப்பினாள். உடனே வாட்ஸ்அப் கால் வந்தது. ஹாய் நீரஜா, ஹவ் ஆர் யூ என்றான் விக்ரம். எப்போதும் போலவே மயக்கும் குரலில். குட் என்றாள் மையமாக. மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடின. இவன் குரலை கேட்டாலே அப்படித்தான். 2 நாட்களுக்கு முன் நீரஜாவுக்கு அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. கட்டுப்படுத்தி கொண்டாள். முன்னாள் காதலன் அவனோடு பேசும் நேரங்கள் எப்போதுமே கிளர்ச்சியுடன் இருந்தாலும் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. காரணம், இன்று நீரஜா வேறொருவரின் மனைவி, 5 வயது குழந்தையின் தாய். இருவரும் ஒருவரையொருவர் ஏமாற்றவில்லை. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஜாதியும் தான் அவர்கள் காதலை கத்தரித்தன. கல்யாணம் என்ற பேச்சு எழுந்ததும் இருவர் வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு. விக்ரமின் அம்மா தற்கொலை செய்து கொள்வேன் என்றாள். நீரஜாவின் பெற்றோர் அவளை வேலையை விடச் செய்து ஊரை விட்டே கடத்திச் சென்றனர். இந்த புயலில் சிக்கி அலைக்கழிக்கப்பட்டதில் நண்பர்களாக இருப்போம் என்று முடிவு எடுத்து பிரிந்தனர். பெண் என்பதால் நீரஜாவின் திருமணம் அடுத்த ஆண்டே நடந்தது. வேலை மாறி துபாய் சென்று விட்டான் விக்ரம். ஆனால் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இது குறித்து ஒரு நாள் நீரஜா, நான் தான் உனக்கு இல்லைன்னு ஆகிடுச்சில்ல, இன்னும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுற என்று கேட்டபோது அசட்டையாக, என்னவோ எதுவும் சரியா அமையல என்றான். உன் வீட்டில் எப்படி சும்மா இருக்காங்க என்றாள் சிரித்தபடி. என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை, அதுவும் வெளிநாட்டில் இருக்கேன், இழுத்து போய் தாலி கட்ட வைக்க முடியாதில்ல என்றான். ஒருவேளை நீ இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறாயோ என்றாள். அவன் பதிலை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன், தெரியல, எப்போதாவது உன் நினைவு வரும், கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறதால அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் என்றான். இந்த விட்டேற்றியான பதில் நீரஜாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவளும் அவன் நிலையில்தான் இருந்தாள். கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவன் நல்ல வேளையில் மகிழ்ச்சியாக இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறான் என்பது ஒரு சின்ன சந்தோஷத்தை தந்தது. அவள் நினைவுகளை கலைக்கும் விதமாக, நீரஜா, நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லணும் என்றான் விக்ரம். என்ன செய்தி என்று கேட்டாள். விக்ரம் திருமணம் செய்துக்கப் போகிறார் என்றான். அவன் குரலில் லேசான சிரிப்பும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. நீரஜாவுக்கு அடிவயிற்றிலிருந்து சிறு பொறி கிளம்பி இதயத்தையும் தொண்டையையும் அடைத்தது போல் இருந்தது. அவளை அறியாமலேயே அனிச்சையாக தொடர்பை துண்டித்தாள். ஒரு நொடிக்கு பின் மொபைல் மீண்டும் ஒலித்தது. நீரஜா எடுக்கவில்லை. 4-5 சுற்றுகளுக்கு பின் தானே நின்றுவிட்டது. விக்ரம் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துட்டான் என்ற செய்தி அவளுக்கு சொல்ல இயலாத சோகத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. தூக்கம் முற்றிலுமாக கலைந்துவிட்டது. நல்ல வேளையாக அவள் கணவன் ஆபீஸ் டூர் போயிருந்தான். குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தாள். புரண்டு புரண்டு படுத்தாள் நீரஜா. எழுந்து பெட்ரூம் கதவை திறந்து பால்கனியில் வந்து நின்றாள். அவள் இருந்த பழைய மகாபலிபுரம் சாலையில் இருந்த கட்டடத்தின் 10வது மாடியிலிருந்து பார்த்தபோது மின் விளக்குகளின் ஒளியில் அமைதியாக ஒளிந்து கொண்டிருந்தது சென்னை. அவன் திருமணம் செய்ய போவது என்னை ஏன் சலனப்படுத்தணும்? பெண்களுக்கே உள்ள பொறாமை குணமோ? ஏன் இத்தனை கேவலமாக நடந்து கொண்டேன் என நினைத்த நீரஜாவுக்கு தன் செயல் குறித்து வெட்கம் ஏற்பட்டது. நான் அவனை காதலித்ததும் இன்றும் அந்த காதலை அவன் மீது அக்கறை அல்லது அன்பு என்ற உணர்வில் காட்டுவதும் நிஜமானால் நான் அப்படி நடந்திருக்க கூடாது என்று எண்ணியவள் திரும்ப உள்ளே சென்று போனை எடுத்து விக்ரமுக்கு போன் செய்தாள். 3 ரிங்கிற்கு பின்னர் எடுத்தான்.
நீ போனை கட் செய்வன்னு நினைச்சேன், அதே போல் செய்தாய் என்றான் லேசான கேலி குரலில். சாரி விக்ரம், இட்ஸ் ஓகே, நீ என்ன வாழ்த்தனும் அல்லவா? சாரிங்கிறேன் என்றான் சிரித்தபடி. இதுதான் அவன் குணம். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வான். மனதில் எதையும் ஒளிக்கத் தெரியாது என்று எண்ணி நான் சாரி கேட்டது நான் நடந்து கொண்ட விதத்திற்கு. இனிமேலும் நான் உன்மீது பொசசிவாக இருப்பது தப்பு. நாம் எல்லோருமே அவரவர் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம். போனை கட் செய்ததற்கு மறுபடியும் சாரி என்றாள். ஹே, இட்ஸ் ஓகே, அடுத்த வாரம் சென்னை வர்றேன். பெண் பெயர் திவ்யா. அவளும் சென்னையில தான் இருக்கிறா. தனியார் நிறுவனத்தில் HR ஆக வேலை செய்றா என்றான். துபாய் போகணும்னா வேலையை விட்டு இங்க வந்து வேற வேலை தேடிக்கொள்வதாக சொல்லியிருக்கா. கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல, கேள் என்றவன், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் என்றான். என்ன? இத்தனை நாளா கல்யாணம் வேணான்னு தட்டி கழித்தவன் இப்போ எப்படி சம்மதிச்சேன்னு தானே? அதேதான். எனக்கு தெளிவாக சொல்ல தெரியல. இவளுடன் சேட் செய்தது, போட்டோவில் பார்த்தது, பின் நேரில் பார்த்து பேசியது எல்லாமே ஒரு வகையில் எனக்கு திருப்தியாக இருந்தது. பார்க்க போனா நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அவ என்னை காதலிப்பது போல் தோன்றியது என்றான் சிரித்தபடி. அப்ப செம்ம ரொமான்ஸ் தான் என்றாள் கிண்டலாக. அப்படித்தான் வச்சுக்கோயேன் என்றான். மீண்டும் மனதில் பொறாமை ஜிவ்வென்று கிளம்பி சோகமாக கீழே இறங்கியது. 10 நிமிட உரையாடலுக்கு பின் பாய் என்று பேச்சை முடித்தனர். விக்ரமும் திவ்யாவும் அடையாறில் இருந்த காஃபி டேயில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் 2வது சந்திப்பு. வழக்கமான சில விளையாட்டுத்தனமான காதல் உரையாடல்களுக்கு பின் திவ்யா, இப்ப நான் உன்னை ஒரு முக்கியமான நண்பரின் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் என்றான் விக்ரம். யார் அது? போனதும் தெரியும், வருவாய்தானே? நீங்க என்னை எங்க அழைச்சிட்டு போனாலும் உடன் வர தயாராயிருக்கேன் என்றாள் சிரித்தபடி. உடனே தன் மொபைலில் நீரஜாவிடம் பேசினான் விக்ரம். நாங்க உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லி போனை வைத்துவிட்டான். அடுத்த அரை மணியில் நீரஜாவின் வீட்டை அடைந்தனர். கதவை திறந்த நீரஜா இருவரையும் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள். ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்த அவளது கணவன் எழுந்து வந்து விக்ரமுடன் கைகுலுக்கினான். வாழ்த்துக்கள் என்ற நீரஜா திவ்யாவை பார்த்து ஹாய் திவ்யா என்றாள் சகஜமாக. இன்னொரு சோபாவில் அமர்ந்திருந்த நீரஜாவின் 3 வயது குழந்தையிடம் சாக்லேட்டை நீட்டினான் விக்ரம். அது தயக்கத்துடன் தாயின் முகத்தை பார்க்க, வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல் என்றாள் நீரஜா. பரஸ்பர அறிமுகத்திற்கு பின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின் எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்து சமையலறைக்கு சென்றாள் நீரஜா. ஒரு வினாடிக்கு பின் திவ்யாவும் எழுந்து அவள் பின் சென்றாள். நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டபடி சமையலறைக்குள் வந்த திவ்யாவை புன்னகையுடன் பார்த்தாள் நீரஜா. ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, காஃபியும் பிஸ்கட்டும் தான் என்று கூறி காஃபியை கலந்தபடியே விக்ரம் என்ன சொல்றான் என்று கேட்டாள் நீரஜா. ஒரு நொடி தயங்கி, விசேஷமாக எதுவும் சொல்லல, ஏன் என்று கேட்டாள். நீ ரொம்ப லக்கி, விக்ரம் ரொம்ப நல்ல பிள்ளை என்றாள் நீரஜா. தேங்க்யூ, அது எனக்கே புரிந்துவிட்டது முதலிலிருந்தே என்றாள். அப்படியா என்ற நீரஜா, உனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல நாங்க காதலர்கள் என்றாள். திகைப்பா அதிர்ச்சியா என்று சொல்ல முடியாத உணர்ச்சி மின்னல் போல் திவ்யாவின் முகத்தில் தோன்றி மறைந்தது. உன்னிடம் சொன்னானா? காஃபிய கோப்பைகளில் ஊற்றியபடி கேட்டாள் நீரஜா. இல்ல, ஆனா உங்களை பார்த்த பின் அவர் என்னிடம் எதுவும் சொல்லாதிருந்தது என்னால் ஊகிக்க முடிந்தது. அப்படியா என்றாள் வியப்புடன். நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, அதுவே காட்டிக் கொடுத்து விட்டது என்றாள் திவ்யா புன்னகையுடன். அவன் உன்னிடம் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். ஐ எம் சாரி, நான் உன்னை காயப்படுத்திட்டேனா? இல்ல என்றவள், ஏன்னா விக்ரம் என்னை காதலிக்கிறத விட நான் அவரை அதிகமா காதலிக்கிறேன். அதனால எனக்கு அவரிடம் உள்ள எந்த குறையும் பெரிதாக தெரியாது என்றாள். வியப்புடன் திவ்யாவை பார்த்த நீரஜா, நீ சொல்றது நிஜம்தான் என்றாள் மென்மையான குரலில். பின் காஃபி அருந்தியபடி எல்லோரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரமும் திவ்யாவும் கிளம்பினர். இன்னொரு நாள் கல்யாண பத்திரிகை கொடுக்க வர்றோம் என்று கூறி கிளம்பிய போது
திவ்யா நீரஜாவின் அருகில் சென்று அவளை அணைத்து மெல்லிய குரலில், நீங்களும் அதிர்ஷ்டசாலிதான் விக்ரமின் நண்பராக இருப்பதற்கு என்றாள். திவ்யாவை வியப்புடன் பார்த்து புன்னகை செய்து ஆமாம் என்றாள் நீரஜா. காரில் திரும்பும்போது இருவருமே சிறிது நேரம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. விக்ரம் குரலை கனைத்து, அப்புறம் என்றான் புன்னகையுடன். பதிலுக்கு புன்னகைத்து, அப்புறம் நாளைக்கு நாம அண்ணா நகர் போறோம் என்றாள் திவ்யா. அங்க யார பார்க்கணும்? உங்க மனைவியின் நண்பன என்றாள் புன்னகை மாறாமல். ஒரு நிமிஷம் திகைத்த விக்ரம் புன்முறுவலுடன் திவ்யாவை பார்த்து சொன்னான், கட்டாயம்